ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். துருவின கேரட்டு, இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா, நட்ஸு, கீ வச்சுருக்கேன், மில்க் மெய்டு வச்சுருக்கேன். வாங்க செய்யலாம். கடாய் காஞ்சிச்சு, வாங்க ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம துருவின கேரட்லாம் போட்டுக்கலாம். நெய்யில் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் போட்டுக்கலாம். பாருங்கள், பாருங்கள் பால் ஊற்றினேன், எல்லாமே சுண்டிடுச்சு, நல்லா வந்துருச்சு அழகாக கெட்டியாக. இப்போ நம்ம இதில் ஸ்வீட்லெஸ் கோவா போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா கரைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம கலக்கி விட்டு அது நல்லா இதுவாகிடும். பாருங்கள், எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். 1/2 கிலோ கேரட்டு, 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு 300 கிராம் வந்து சுகர், இப்போ அவங்கவுங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இது அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகும். ரெண்டு ஸ்பூன் மில்க் மெய்ட் போட்டுக்கலாம், நல்லா ரிச்சாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வந்துடுச்சு கேரட் அல்வா. இப்போ நம்ம இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் வந்து கொட்டிக்கலாம். பாருங்கள், இதில் வறுத்து இதில் போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் வறுத்தது இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.